பேசுறது நானு, கேட்கறது நீங்க. நான் உங்க தாரா. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்டின்னா, ஷாப்பிங் போன விளாக் தான் வந்து பார்க்க போறீங்க. ஸோ ஆடி ஆஃபர் போயிட்டுருக்கு அப்டிங்கிறதுனால ஷாப்பிங் போலான்னு நான் வீட்லருந்து கெளம்பிட்டேன். ஆக்சுவலா இந்த திங்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்றேன் கெளம்புறதுக்கு. நிவ்யாவோட மாய்ஸ்சரைசர், நிவ்யாவோட லிப் பாம், அதுக்கப்புறம் வேஸ்லின்ல இருக்க வெனிலா ஃப்ளேவர்ல இருக்க ஒரு மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணி கெளம்புனேன். குயிக்கா வந்து ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து கெளம்பியாச்சு. ஸோ கெளம்பி வேற ஒரு வேலையா ஒரு ஊருக்கு போக வேண்டியது இருந்துச்சு. அங்கேயும் போயிட்டு அந்த ஊர்ல பஸ்ஸே இல்லாம ரொம்ப நேரம் நின்னுட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு ஆட்டோ வரவும் அங்கிருந்து கிளம்பி ஆலங்குளம் போயிட்டோம். ஆலங்குளம்ல வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்க கடை வந்து தவசி. முன்னாடி இருந்துச்சு. பட் இப்ப இல்ல. ஸோ எப்போதும் சாப்பிடுற கடைக்கே வந்து போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு கடைக்கு போயிட்டோம். நான் காலேஜ் படிக்கும்போது இந்த கடையெல்லாம் வந்து எப்போதுமே சாப்பிட்டுட்டு போவேன். அங்க வந்து ரூ. 100 இருந்துச்சு பிரியாணி. இப்போ 130யோ சம்திங் எவ்வளோ இருந்துச்சு. எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அத முடிச்சுட்டு அங்கருந்து கிளம்பி செல்வராணி வந்துட்டோம். செல்வராணி வந்து இங்க இருக்கிறதுல ஒரு கொஞ்சம் ஒரு பெரிய கடை. அந்த மாரி ஒரு கடை ஆலங்குளத்துல இருக்கு. ஸோ அங்க தான் வந்து ஆடில ஆஃபர்லாம் என்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தோம். ஆனா அவ்ளோ பெருசா அங்க வாங்குறாப்ல ஒண்ணுமே இல்ல. ஆஃபரும் பெருசா எதுவும் போடவே இல்ல. ஒரு குறிப்பிட்ட ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் 5% 10% அப்படி ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அங்க முடிச்சுட்டு ரெகுலரா சாப்பிடுற கடை இதுதான் முன்னாடி. மம்மி டாடி அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிறதுலயே கொஞ்சம் ஹோட்டல் மாதிரி இல்லாம, ஒரு கெஃபே மாதிரியும் இல்லாம, எல்லாமே கிடைக்கும். ஃப்ரைட் ரைஸ் கிடைக்கும், நூடுல்ஸ் கிடைக்கும், சாண்ட்விச், பர்கர் எல்லாமே கிடைக்கும். ஸோ இங்க தான் வந்து நான் எப்போதும் சாப்பிடுவேன் காலேஜ் படிக்கும்போது. திரும்பவும் இங்க வந்து சாப்பிட்டேன். சூப்பரா இருந்துச்சு. இந்த மாரி சாண்ட்விச் நான் சென்னையில இருக்க வரைக்கும் சாப்பிடவே இல்ல. எனக்கு அவ்ளோ பிடிக்கும் இங்க சாண்ட்விட்ஜ். ஸோ அத சாப்பிட்டுட்டு அங்க ஒரு மில்க் ஷேக் குடிச்சுட்டு அங்க வந்து கிளம்பிட்டோம். ரொம்ப இருட்டாயிடுச்சு. காலையில வந்தோம். ஆனா அங்கருந்து கிளம்புறதுக்கே நைட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ ஃபுல்லா நான் என்னெல்லாம் ஷாப் பண்ணேன் அப்படின்னு வந்து காட்டுறேன். கன்டினியூவா பாருங்க. ஹாய் கைஸ். இன்னைக்கு இப்போ என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, நான் நேத்து என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணேன் அப்படின்னு, அதோட கன்டினியூஷன் தான் இதில பார்க்க போறீங்க. என்னெல்லாம் வாங்கியிருந்தேன் அப்படின்னா, ஆடி ஆஃபர் போயிட்டுருக்கு. அதனால தான் வந்து கடைக்கு போயிருந்தோம். ஆனா, அங்க போய் பார்த்தது அப்படியும் அங்க ஆஃபர் இருந்த மாரியே இல்ல. கொஞ்சம் டிசப்பாயின்ட்மென்ட் தான். பட் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு இந்த வீடியோ ஃபுல்லா காட்டுறேன். ஃபுல்லா இருக்கு. நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு இந்த பேக் ஃபுல்லா இருக்கு. ஸோ இதுதான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண கடை. எங்க ஏரியால இருக்க ஒரு ஷாப். லோக்கல்ல இருக்க ஒரு ஷாப் தான். ஸோ ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தா எல்லா எல்லா ட்ரெஸ்லயும் கீழ வந்துட்டு 5% டிஸ்கவுண்ட், 10% டிஸ்கவுண்ட் அந்த மாரி தான் போட்டிருந்தாங்க. பெருசா அப்படி ஒண்ணும் அதுல இல்ல. தென் இதுக்கப்புறம் நான் ஆன்லைன்லயும் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். அதையும் வந்துட்டு இதுல வந்து காட்டுறேன் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஜீனு. தென் இது வந்து கார்கோ மாதிரி பேக்கெட்ஸோட பட் ஒரு ஹை ரேஸ் ஜீன்ஸ் தான் இது வந்து. நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு அந்த கலர் வந்து அதில வேற கலர் தெரியுதுன்னு நெனைக்கிறேன். பட் இது வந்துட்டு ஒரு மாரி ஆஷோட ஒரு கிரே மிக்ஸ்டு ஒரு ஷேடு. பட் அங்க வேற மாதிரி இருக்கு. நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. ஏன்னா எனக்கு வந்து ஹிப் சைஸே கரெக்ட்டா அமையாது. ஆனா இதில வந்து எனக்கு ஹிப் சைஸ் வந்து கிடைச்சுச்சு. நாங்க ரொம்ப நேரமா தேடுனோம். தென் ஒரு வழியா வந்து ஹிப் சைஸ் வந்து செட் ஆகுற மாரி அமைஞ்சுட்டு. தென் ஃபர்ஸ்ட்டு வந்து இதுதான். இதோட பிரைஸ் வந்துட்டு இது ஆஃபர்லலாம் இல்ல. பட் பிரைஸ் கொஞ்சம் கம்மி தான். 500 அந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் இருந்துச்சு. நீங்க இந்த மாரி லீனா இருக்கீங்க அப்படின்னா, பேகி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு நல்லா இருந்துச்சு. ரொம்ப புடிச்சிருந்துச்சு. கிளாத்தும் நல்லா இருக்கு. அதனால இத ஒண்ணு வாங்கியிருக்கேன். செகண்ட் ஒன் வந்துட்டு இந்த டாப் தான் ஆக்சுவலா. என்கிட்ட ஒரு எத்னிக் வேறே இல்ல. நல்லா போட்டு போற மாதிரி இல்ல. எப்ப பார்த்தாலும் டாப்ஸே வியர் பண்ணிட்டு மாரி இருந்துச்சு. தென் கொஞ்சம் புதுசா ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அம்பர்லால இந்த மாரி ஒரு டாப் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலா பஃப்லியோட நல்லா இருந்துச்சு. ஆ எனக்கு இந்த கலர் என்கிட்ட இல்ல. அதனால தான் இது இருக்கட்டும் அப்படின்ற மாரி இத எடுத்துட்டேன். கொஞ்சம் ஷைனிங்கா இருக்கும். கிளாத்தும் ஒரு மாதிரி உங்களுக்கு அதுல தெரியல. பட் இங்க கிளாத் வந்துட்டு ஒரு மாதிரி அ ஷிம்மரி மெட்டீரியல் எப்படி இருக்கும்? அது மாதிரி இருக்கு. நைஸ் இது. இதோட பிரைஸ் வந்துட்டு 899 நெனைக்கிறேன். அவ்ளோ வந்துச்சு. அது அந்த பிரைஸ்க்கு இது வொர்த் தான். ஆனா இது சொன்னேனே 5% டிஸ்கவுண்ட் இப்படி தான் போட்டிருந்தாங்க. பட் பிரைஸ் ஒண்ணும் அவங்க கம்மியா இருந்த மாதிரியோ, ஆஃபர் இருந்த மாதிரியோ தெரியல. இதுதான் வந்து செகண்ட் நான் வாங்குன ட்ரெஸ்ஸு. தேர்ட் ஒன் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஷிம்மரி பேண்ட்டு. என்கிட்ட ஷிம்மரியே இல்ல. பட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒண்ணு வாங்குனேன். ஆங்கிள் லென்த் தான். இது வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட்டு காமிச்சேனே, இதுக்கு முன்னாடி காமிச்சேன். அந்த டாப்க்கு வந்து இது செட் ஆகும் அப்படின்றதுனால தான் இந்த பேண்ட் ஒண்ணு வாங்கியிருந்தேன். இந்த பேண்ட் ஆக்சுவலா என்ட்ட இல்ல. இந்த மாதிரி ஒரு ஷிம்மரி கிளாத் என்கிட்ட இல்ல. ஆனா சாண்டல் கலர்ல இது மாதிரி ஒண்ணு இருக்கு. பட் இது வந்துட்டு அந்த மெட்டீரியல் ஷைனிங்கா இருக்கிறதுனால இது கொஞ்சம் மேட்ச் ஆகும் அப்படின்றதுனால இது ஒண்ணு வாங்கிக்கிட்டேன். நான் எனக்கு மட்டும் வாங்கிட்டு வரல. வீட்டுக்கும் கொஞ்சம் மேட் வாங்குனேன். அப்புறம் பாப்பாக்கு ட்ரெஸ் எடுத்தேன். இந்த மாரி எல்லாமே பண்ணியிருந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்கியிருந்தேன். பெரிய பட்ஜெட்லலாம் ஒண்ணும் வாங்கல. ஸோ தென் இந்த மாதிரி ஒரு நைட் பேண்ட் ஒரு என்ன ஆங்கிள விட கொஞ்சம் லென்த் வந்து
கட்டையா இருக்க மாதிரி ஒரு நைட் பேண்ட். இதோட பிரைஸ் வந்து 135 சம்திங் தான் வந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கிளாத்தும் நல்லா இருக்கு. ஓகே. இது ஒர்த்து தான். ஸோ தென் இது வந்து என்னோட பாப்பாக்கு, என்னோட அண்ணாவோட பொண்ணுக்கு. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலா. மெட்டீரியல் சூப்பரா இருந்துச்சு. இது அவளுக்கு அழகாவும் இருந்துச்சு. நேத்து எடுத்துட்டு வந்த உடனேவே போட்டு காட்டிட்டேன். அவளுக்கு வந்து 6 மந்த்ஸ் ஆகுது. ஸோ 6 மந்த்ஸ் பேபிக்கு இது கரெக்ட்டா இருக்கும். ஆனா இது இதுக்கப்புறம் இது போட முடியாது. ம். இது நேத்து நான் போடுறச்சுலயே ரொம்ப கஷ்டப்பட்டு அவளுக்கு போட்டு விட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. 2 ட்ரெஸ் எடுத்தேன். செகண்ட் ஒன் போட்டு விட்டு போட்டு கூட விடல. மேல வச்சு பார்க்கறதுக்குள்ள அவ வாமிட் பண்ணிட்டா. அது அவ்வளதான். வாமிட் பண்ணி வாஷ் பண்றதுக்காக போட்டாச்சு. அத வாஷ் பண்ணவும் செஞ்சாச்சு. ஸோ இதுவும் எனக்கு கரெக்ட்டா எவ்வளோ அப்படின்னு ஞாபகம் இல்ல. ஏன்னா 2 சேர்த்து எடுத்தேன். 500 சம்திங் வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். எனக்கு இது ஞாபகம் இல்ல எவ்வளோ அப்படின்னு. தென் அதுக்கப்புறம் இது மாரி ஒரு டீ ஷர்ட். டீ ஷர்ட் ஏன் எடுத்தேன் அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஓகே ஃபைன். இந்த ஒரு கலர் என்கிட்ட இல்ல. பால் பச்சை கலர். நல்லா இருந்துச்சு இது. ஓகே. பார்க்க ஒரு மாதிரி ஆட்டோலாம் போட்டு நல்லா இருந்துச்சு. எனக்கு என்ன எடுக்க அப்டின்னே தெரியல. எடுக்கணும் அப்டின்றதுக்காக வந்து இந்த டீ ஷர்ட் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். தென் அந்த கடை உள்ளே வந்துட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருந்துச்சு. ஒரு மினி சூப்பர் மார்க்கெட் மாரி இருந்துச்சு. நெறைய யூனிக் திங்ஸ் எல்லாம் அங்க இருந்துச்சு. பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு. ஸோ அங்க வந்துட்டு நெறைய பெட்ஷீட்டு, பெட் கவர்ஸ், மேட் அந்த மாரிலாம் நெறையா இருந்துச்சு. ஸோ மேட் எடுக்கலாம். எல்லா குட்டி பசங்க இருக்க வீட்லயும் இது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கும் மேட் வந்துட்டு. ஏன்னா அவங்க யூரின் போயிட்டே இருப்பாங்க. நம்ம மேட் போட்டு மாப் போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக தான் வந்துட்டு மேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது போக மேட் வந்துட்டு ₹20 சம்திங்ல தான் இருந்துச்சு. ஸோ அதனால 2 மேட் எடுக்கலான்னு வீட்டுக்கு வந்து 2 மேட் எடுத்தேன். ஒரு பொறுப்புள்ள குழந்தையா நான் வந்துட்டு வீட்டுக்கு வந்து மேட் எடுத்தேன். தென் அதுக்கப்புறம் அங்க வந்துட்டு நெறையா குட்டி, குட்டி ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. தென் வந்து எனக்கு ஒரு மினி டைரி மாதிரி ஒண்ணு வாங்குனேன். பிரைஸ் வந்துட்டு 85 சம்திங் நெனைக்கிறேன். 85 தான். நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ டூ டூ லிஸ்ட் போடலாம். நம்ம வந்துட்டு காலேஜ் படிக்கும்போது ஹாஸ்டல்ல வந்துட்டு டூ டூ லிஸ்ட் போட்டு அங்க பேஸ்ட் பண்ணி வச்சிருப்பேன். என்னோட பெட்டுக்கு பின்னாடி வந்து பேஸ்ட் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ இப்போ வந்து ஸ்டிக்கி நோட்ஸ் யூஸ் பண்ணாம நம்ம இதுல வந்து பண்ணலாம். இனிமே வந்து நம்ம ஒழுங்கா டூ டூ லிஸ்ட்லாம் போட்டு ஆ நம்ம வேலைய கரெக்ட்டா பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது வாங்குனேன். பட் பார்ப்போம். இது எப்படி ப்ரொசீட் பண்றேன் அப்படின்னு பார்க்கலாம். தென் இதுதான் வந்துட்டு நான் நேர்ல போய் ஷாப்பிங் பண்ணேன். ஒரு நாள் ஃபுல்லா நாங்க ஸ்பெண்ட் பண்ணேன். 5 ஹவர்ஸ்க்கு மேல ஆச்சு இத எடுத்து முடிக்கிறதுக்கே. தென் என் கூட என் ஃப்ரெண்ட் வந்திருந்ததுனால, அவங்களும் அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் வாங்குனாங்க. இதுதான் ஃபுல்லாவே நேத்து ஒரு நாள் ஃபுல்லா இதுலயே போயிட்டு. தென் அதுக்கப்புறம் நான் ஆன்லைன்ல வந்துட்டு ஒண்ணு ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு பேண்ட் ஒண்ணு ஆர்டர் பண்ணியிருந்தேன். மிந்த்ரால ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ நான் அதுவும் வந்து காட்டுறேன். எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் மிந்த்ராவோட பார்சல். இன்னைக்கு தான் வந்துச்சு ஆக்சுவலா. நான் நேத்தே வரும் அப்படின்னு நினைச்சேன். மழைனால லேட் ஆயிருச்சு அப்படின்ற மாரி நான் நினைச்சேன். ஏன்னா, இங்க மழை பெஞ்சுட்டே இருக்கு தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல. ஸோ, அதுக்கப்புறம் இதுதான் அந்த பேகி இது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா ஆல்ரெடி வந்து 28 ஹிப் சைஸ் ஆனா ஹிப் சைஸ் ஆனா நான் வந்து 26 தான் போட்டேன். 26ஏ எனக்கு கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி இருந்துச்சு. எனக்கு புரியல. எனக்கு என்ன சைஸ் தான் கடைசி வரைக்கும் மேட்ச் ஆகும் அப்படின்னு புரியல. பட் இது ஒரு ஃபுல் பேகி சூப்பரா இருந்துச்சு. நான் போட்டும் பார்த்தேன். இதோட நான் வாங்குறச்சுல பிரைஸ் என்ன அப்படின்னா, அரவுண்ட் 600 கிட்ட வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். ஆஃபர் போயிட்டுருக்கு. நீங்க மிந்த்ரா யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, போய் பாருங்க. நெறைய ஜீன், ட்ரவுசர் அதுக்கப்புறம் பேகி, அதுக்கப்புறம் கார்கோ இதெல்லாம் வந்துட்டு ஆஃபர்ல போயிட்டுருக்கு. நீங்க வந்துட்டு இந்த மாரி வாங்க போறீங்க அப்படின்னா, நீங்க வந்து வாங்கிருங்க. இப்ப வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரிஜினல் பிரைஸ் எவ்வளோ இருந்துச்சுன்னா, அரவுண்ட் 2800 அவ்வளோ இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். 60% மேல ஆஃபர் போயிட்டு, அதுக்கப்புறம் ஒரு கோட் யூஸ் பண்ணி நான் வந்து ஆஃபர்ல வந்து 600க்கு வாங்குனேன். சூப்பர். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதுவும் போட்டு பார்த்தேன். நான் அத வந்து என்னைக்காவது அ வியர் பண்றச்சுல அந்த விளாக்ல வந்து நான் காட்டுறேன். மென்ஷன் பண்றேன். இது மிந்த்ரால வாங்குன பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பரா இருந்துச்சு. மெட்டீரியல் நல்லாயிருக்கு. இது என்ன பிராண்ட் அப்படின்னா, அதுல வந்துட்டு ஆர்ட்வி ஃபேஷனா ஆர்ட்வி ஃபேஷன் இருக்கு. நான் கரெக்ட்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேனா அப்படின்னு தெரியல. பண்ணலனா மன்னிச்சுருங்க. அதுதான் இது. நல்லாயிருக்கு ஆக்சுவலா. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க என்ன மாதிரி ஒல்லியா இருக்கீங்க அப்படின்னா, தயவுசெய்து பேகி பக்கம் போய் ட்ரை பண்ணி பாருங்க. நான் வாங்கிய பின்ன தான் வந்துட்டு இது முன்னாடி நான் வாங்கியிருக்கலாமோ காலேஜ் படிக்கும்போதே. ஒரே மாதிரி நான் நினைச்சேன் எனக்கு இதெல்லாம் மேட்ச் ஆகாது. எனக்கு இது செட் ஆகாதுன்னு நினைச்சுட்டு இருந்தேன். பட் இப்போ இத போட்டு பார்த்துட்டேன்னா, ஐ ஃபீல் மோர் கம்ஃபர்டபிள். இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப பிடிச்சிருக்கு. இத போட்டு ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸோட சேர்த்து ஸ்டைல் பண்ணிட்டு நான் வந்து கண்டிப்பா அப்லோட் பண்றேன். ஸோ இதுதான் ஃபுல் ஷாப்பிங் ஹால். நான் என்னலாம் வாங்கினேன் அப்படின்னு வந்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லா காட்டி முடிச்சுட்டேன். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நீங்க சேனல மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. டாட்டா.